சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இப்ப பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் பொருட்கள் தீருது, எதுவும் வாங்கணும் அப்படின்னா அந்த தீர்ந்து போயிடுச்சு இல்லை அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது, தீர்மானமா வரக்கூடாது. அதை ஒரு பழக்கமாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்க அப்பா கிட்டேயோ கணவர்கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ உங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, துவரம்பருப்பு இல்லை தீந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. இல்லைங்கிற இடத்துல பள்ளி கூட சேராதுன்னு பழமொழி. அப்ப என்ன சொல்லணும்னா, துவரம்பருப்பு நிறைய இருக்கு, ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வான்னு தான் சொல்லணும். நிறைஞ்சிருக்குங்கிற வார்த்தை தான் எப்பயும் வரணும், அந்த இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. அதனால உங்களுடைய டிக்ஷனரியில இருந்தே அந்த இல்லவை எடுத்துருங்க, நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே இருக்கட்டும். அப்ப வீட்டில் இருக்கிறவங்களுக்கே புரியும்ல, துவரம்பருப்பு நிறைஞ்சிருக்கு 2 கிலோ வாங்கிட்டு வான்னா அவங்களுக்கு அர்த்தம் புரியும். அதனால இதை வழக்கப்படுத்திக்குங்க. அந்த எதிர்மறையான சொற்களே நம்மளுடைய வாழ்க்கையில வேண்டாம். எப்பயுமே எல்லாமே நிறைந்து இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.